சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 74 வயது ஆகிவிட்டது. இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல கூலி, ஜெயிலர் 2 அப்படின்னு 2 படங்கள் உருவாகிட்டு இருக்கு. கூலி படத்துடைய அனைத்து படப்பிடிப்பையுமே முடித்துவிட்டு ஜெயிலர் 2 படத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. ஜெயிலர் 2 படப்பிடிப்பிலே கிட்டத்தட்ட அவருடைய 50% போர்ஷனை முடிச்சிட்டாராம். இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள்ல ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ சம்மர்ல குறிவைத்து தான் இந்த படத்தை தற்போது விறுவிறுப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ரஜினி சாருடைய இன்னொரு படமான கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்பே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. ஆகையால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திட்டமிட்டபடி படத்தை ரிலீஸ் செய்தே ஆக வேண்டும் அப்படின்றதுனால படப்பிடிப்பு அனைத்தையுமே முன்பே முடித்துவிட்டு தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஒரு சில டெக்னீஷியன்கள் ஒர்க் எல்லாம் இருக்கா. ஆகையால் அது நடைபெற்று வருவதாக அண்மையில கொடுத்த பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தற்போது ரஜினி சாருடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்புகளுமே சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அடுத்ததாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்க உள்ளதாக ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பல ஆண்டுகளாகவே ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ல நடிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்துட்டு இருக்கு. அவருடைய ஆசையை புரிந்து கொண்ட சங்கர் அவர்கள் வேல்பாறை கதையை அவரிடம் சொல்லியிருக்காராம். ஆகையால இவங்க 2 பேருமே இணைய அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.